வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். தயார் நிலையில் ஈரான் ஏவுகணைகள். டிரம்பின் குண்டுவீச்சு மிரட்டலுக்கு ஈரான் பதிலடி. அமெரிக்காவில் கீழே விழுந்து பற்றி எறிந்த விமானம். பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் 12 பயங்கரவாதிகள் 9 பொதுமக்கள் உயிரிழப்பு. ட்ரம்புக்கு கிரீன்லாந்து பிரதமர் பதிலடி. ஒன்டாரியோவில் கடும் பனிமழை, ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின் தடை. பேரிடருக்கு மத்தியிலும் பொதுமக்களை தாக்கும் மியான்மர் ராணுவம். கனடாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஜேர்மன் தலைவர். உலக சுகாதார அமைப்பு மாநாடு 2040க்குள் காற்று மாசு பாதிப்புகளை பாதியாக குறைக்க 50 நாடுகள் உறுதி. ரம்லான் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் பூமிக்குள் புதைந்த சோகம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அவ்வகையில் அணு ஆயுத உற்பத்தி விவகாரத்தில் ஈரான் மீது கடும் அழுத்தம் கொடுக்கப்படும் என அறிவித்திருந்தார். வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஈரான் அணு ஆயுதங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து வருவதாக அமெரிக்காவின் உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தடை விதிக்கும் விதமாக புதிய அணுசக்தி ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தி ஈரானுக்கு ட்ரம்ப் கடிதம் எழுதியிருந்தார். அதில் அமெரிக்காவுடனான நேரடி ஒப்பந்தத்துக்கு ஈரான் முன்வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்துக்கு மறுப்பு தெரிவித்தால் ஈரான் மீது கடுமையான தடைகள் விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ட்ரம்பின் இந்த கடிதத்துக்கு பதிலளித்த ஈரான் நாட்டின் அதிபர் மசூத் பெசஸ்கியான், அமெரிக்கா உத்தரவுகள் வழங்குவதையும் எச்சரிக்கை விடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஒருபோதும் உங்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். அதே சமயம் மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அவர் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் ஓமான் மூலமாக ஈரான் அரசாங்கம் ட்ரம்புக்கு பதில் கடிதமும் அனுப்பியுள்ளது. அதில் அதிகபட்ச அழுத்தம் மற்றும் ராணுவ அச்சுறுத்தல்களின் கீழ் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது என்பதே தங்கள் நாட்டின் கொள்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி பேச்சுவார்த்தையை ஈரான் நிராகரித்தது ட்ரம்புக்கும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி தொலைபேசி வாயிலாக செய்தியாளருக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், ஈரான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் குண்டு வீசி தாக்குவோம். அவர்கள் இதற்கு முன்பு கண்டிராத வகையில் இந்த தாக்குதல் இருக்கும் என்று மீண்டும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தது போல நான் அவர்களுக்கு 2ஆம் நிலை வரிகளை விதிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்ப் இவ்வாறு கூறிய சில மணி நேரங்களில் ஈரான் தனது செயல்பாடுகள் மூலம் பதில் அளித்துள்ளது. அதாவது ஏவுகணைகளை தயார் நிலையில் வைக்க தொடங்கியிருக்கிறது. உலகெங்கிலும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிலைகளை குறிவைத்து தாக்கும் திறனை கொண்ட ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் தயார் நிலையில் வைத்துள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஏவுதலுக்கு தயார் நிலையில் உள்ள ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ள நிலத்தடி வசதிகளில் அமைத்துள்ளன என்றும் அவை வான்வழி தாக்குதலை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் தகவல் வெளியாகுள்ளது. அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியில் விமானம் ஒன்று விழுந்து பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மின்னசோட்டா புறநகர் பகுதியான புரோக்லின் பார்க்கில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அயோவாவில் உள்ள டெஸ் மொயின்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒற்றை என்ஜின் ரக விமானமே அனோகா கவுண்டி பிளைன் விமான நிலையத்துக்கு சென்றுள்ளது. எதிர்பாராத விதமாக குடியிருப்பு ஒன்றின் வீட்டின் மீது மோதியதனால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு வீடு முற்றிலுமாக எரிந்துள்ளது. விமானத்தில் பயணம் செய்தவர்களின் சரியான எண்ணிக்கை தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட தகவலின்படி விமானத்தில் பயணம் செய்தவர்களில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இந்த விபத்தில் வீட்டின் குடியிருப்பாளர்கள் காயமின்றி தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அதிகாரிகள் விபத்துக்கான காரணத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பயங்கரவாதிகளும் 9 பொதுமக்களும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாணங்களில் செயல்படும் அந்நாட்டு அரசுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகளின் தாக்குதல் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. அப்பகுதியில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் மர்தான் மாவட்ட மலைப்பகுதியில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. தாக்குதலுக்கு பிறகு ராணுவத்தினர் அப்பகுதிக்கு சென்று 21 உடல்களை மீட்டுள்ளனர். இதில் 12 பேர் பயங்கரவாதிகள் என்றும் 9 பேர் பொதுமக்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் ஆண்கள் என்றும் 2 பெண்கள் ஆவார். மலைப்பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த கிராமவாசிகளையும் பயங்கரவாதிகள் என்று கருதி ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தி கொலை செய்துவிட்டதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொல்லப்பட்ட அப்பாவிகளின் உடல்களுடன் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதாகவும் இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்தின் பிரதமர் ஜேன்ஸ் ஃபிரெடரிக் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கிரீன்லாந்து பிரதமர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பகுதியில், அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகிறார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், அமெரிக்கா அதை பெறாது. நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என்று பதிவிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்தும் அச்சுறுத்தி வருகிறார். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்துக்காக கிரீன்லாந்து மீதான உரிமையையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அவர், டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையில் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதனால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாநிலத்தின் பல பகுதிகளில் கடும் பனிமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்து ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி தவிக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்காற்று புயல் கிழக்கே நகர்ந்ததால் மின்வெட்டு பிரச்சினை மேலும் மோசமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாண மின்சார அமைப்பில் தெரிவித்ததன்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மட்டுமே 3.5 லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருந்துள்ளனர். மேலும் சில பகுதிகளில் மக்கள் விரைவில் மின் இணைப்பு பெற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியான்மரில் ராணுவ ஆட்சிக்குழு போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் குண்டுவீச்சு நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 1600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் மியான்மரில் ராணுவத்தின் இந்த தாக்குதல்களை முற்றிலுமாக மூர்க்கத்தனமானவை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை விவரித்துள்ளது. அதேவேளை மியான்மரின் பழமையான இனப்படைகளில் ஒன்றான சுரேன் தேசிய ஒன்றியம் நிலநடுக்கத்தினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் ராணுவ ஆட்சிக்குழு பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்பால் வறுத்தெடுக்கப்படும் கனடாவுக்கு ஆதரவாக ஜெர்மனியிலிருந்து ஒருவர் குரல் கொடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக ஆக்கப் போவதாக தொடர்ந்து மிரட்டி வரும் நிலையில் ஜேர்மன் சான்சலரான ஒலாப் சோல்ஸ் கனடாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். கனடா எந்த நாட்டின் மாகாணமும் அல்ல என்று கூறியுள்ள சோல்ஸ், கனடா பெருமை மிக்க ஒரு சுதந்திர நாடு என்று கூறியுள்ளார். கனடாவுக்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ள சோல்ஸ், குறிப்பாக ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் கனடாவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஐரோப்பா மீதான வரி விதிப்பு திட்டங்கள் குறித்து விமர்சித்த சோல்ஸ், அப்படி அமெரிக்கா வரிகள் விதிக்குமானால் அது பழிவாங்கு நடவடிக்கைகளுக்கே வழிவகுக்கும் என்று, அதனால் இருதரப்புக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் கார்டாஜினா நகரில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச மாநாடு நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் பல்வேறு உலக நாடுகளின் பிரதிநிதிகள், அறிவியலாளர்கள், சுகாதார அமைப்புகள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் 2040 ஆண்டுக்குள் காற்று மாசு காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை பாதியாக குறைக்க சுமார் 50 நாடுகள் உறுதியளித்துள்ளன. காற்றை தூய்மையாக்க அனைத்து தரப்பிலிருந்தும் அவசர நடவடிக்கைகள் தேவை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனாம் வலியுறுத்தினார். மேலும் கொலம்பியா அரசாங்கத்துடன் இணைந்து உலக சுகாதார அமைப்பு நடத்திய இந்த மாநாட்டில் கொலம்பியாவின் அதிபர்
கலந்து கொண்டுள்ளார். அப்போது அவர் பேசியதாவது, வன்முறையை விட காற்று மாசு காரணமாக அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், இந்த மாநாடு சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்துக்காக கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு சார்பில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட ஆகாஷ் ஸ்ரீவஸ்தவா 2040ஆம் ஆண்டுக்குள் காற்று மாசுபாட்டின் உடல்நல பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரம்லான் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் பூமிக்குள் புதைந்த சோகம். மியான்மரில் ரம்லான் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் நிலநடுக்கத்தால் பூமிக்குள் புதைந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி பெருந்துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் 2 முறை ஏற்பட்ட நில அதிர்வில் முதல் நில அதிர்வு ரெக்டர் அளவில் 7.7ஆகவும் இரண்டாவது அதிர்வு ரெக்டர் அளவில் 6.4ஆகவும் பதிவாகியுள்ளது. மியான்மரில் ஷாஹெங் நகரில் இருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் மதியம் 12:50க்கு மணியளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் மியான்மர் நிலநடுக்கம் மிகவும் மோசமானது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலநடுக்கம் மோசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் பலி எண்ணிக்கை தற்போது 10,000 கடக்கலாம் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 நாட்களுக்கு பின் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மியான்மரில் வெள்ளிக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ரம்லான் கடைசி வெள்ளியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு இருந்த 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக மியான்மர் முஸ்லிம் அமைப்பு தெரிவித்துள்ளது. மியான்மரில் 2வது பெரிய நகரமான மண்டலே அருகே 7.7 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சுமார் 60 மசூதிகள் சேதமடைந்ததாகவும் மியான்மர் முஸ்லிம் வலையமைப்பின் வழிகாட்டுதல் குழுவினர் உறுப்பினர் தொன்கி தெரிவித்துள்ளார். இதில் தொழுகை நடத்தி கொண்டிருந்த 700 இஸ்லாமியர்கள் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தற்போது வரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 1700ஆக அதிகரித்துள்ளது என்றும் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்லான் என்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் துயரமான இந்த தகவல் வெளியாகியுள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.